நம்ம ரஷ்யாவோட போர்ல இல்லல்ல. என்னோட குழந்தைகள் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா போராடுறதுக்கு விருப்பம் இல்ல. அவங்க சாகறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அப்படிங்கிறது போல இத்தாலியோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் தரப்புல இருந்து ஆவேசமான பேச்சுக்கள். மேத்யோ சால்வேனி அவர்கள். ஸோ ஈரோப்பு இங்க பாரு எஸ்கலேட் பண்றதுல இருந்து கொஞ்சம் அமைதியா இருங்க. ரஷ்யாவோட எந்த உரண்டையும் இழுக்காதீங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து. இன்னொன்னு ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 16,00,000 1.6 மில்லியன் கொஸ்டினரிஸ், அதாவது ரெஃபரண்டம் எடுத்திருப்பாங்க இல்லையா, உக்ரைனுக்கு உதவலாமா, உக்ரைன் பணம் கேட்கறாங்க கொடுக்கலாமா போல கேள்விகள் கேட்டு மக்கள் கிட்ட ரெஃபரண்டம் எடுத்து 16,00,000 பேப்பர்ஸ் வந்து பட்டணம் எடுத்துட்டு வர போறேன் யூரோப்புக்கு அப்படிங்கிறது போல பண்டில் கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறாரம்மா. ஸோ இது போல யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது போல. ஸோ தேசியம் அந்த நாடு அந்த நாடுகளோட மக்களோட விருப்பத்தை அங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் வந்து குறிப்பா சில நாடுகளோட அரசாங்கம் அவங்களுக்கு விருப்பம் இல்ல, அவங்க பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைகிறாங்கன்றதுக்காக நாடை கொண்டு போய் போர் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்து இருக்கு. பல நாடுகளோட ஆளுகின்ற அரசாங்கம் குறிப்பா ஃபிகோ அவர்கள், ஸ்லோவாக்கியா ஓட பிரைம் மினிஸ்டர், ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் ஆர்பன் அவர்கள், இவங்க தரப்பு தான் வந்து பண்ண இது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்ப்போம் இந்த பிரச்சனை எஸ்கலேட் பண்ண போறாங்களா, என்ன செய்ய போறாங்கன்னு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா, என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, அது உக்ரைனுக்குள்ளேயே மற்ற நாடுகள் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வேற. ஆனா உக்ரைனோட ராணுவம், அதுவும் உக்ரைனோட ராணுவத்தோட ஒரு ஆபீசர் தக்சுக் அவர்கள், உக்ரைனோட மீடியாக்கள், இது உக்ரைனோட சேனல். ஸோ அந்த சேனல்ல உட்காந்து மீடியால லைவா பேசிட்டு இருக்கும்போது நம்ம இந்த தலைமுறை சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா உட்கார வச்சு இந்த ஆங்கர் பேசிட்டு இருப்பாங்க. அதே போல அங்க உக்ரைன்ல பேசும்போது அது உக்ரைனான நாம இருக்கோம் இல்லையா, மிலிட்ரிக்கு டாக்டரினே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். ரஷ்யாவுக்கு வந்து பாருங்க அவங்கள மாதிரிலாம் நம்ம இல்லை அப்படிங்கிறது போல ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா உண்மைகளை புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் முன்னாடி வந்து பேசுறாங்க. அது நீங்க ஆப்போசிட்ல பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கறாங்க, நீங்க எதை வச்சு சொல்றீங்க டாக்டர்னே இல்ல அப்படிங்கிறது போல கேட்கும்போது அவரே கிளாரிட்டியா சொல்றாரு, சரிங்க டாக்டர்னுங்கிறது நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ ரஷ்யா வந்து முன்னேறாங்க தடுக்க போறோம், தடுத்ததுக்கு அப்புறம் நம்ம போய் அட்டாக் பண்ண போறோம், அட்டாக் பண்ணி பகுதிகளை மீட்டெடுக்க போறோம். இது போல ஏதாவது டாக்டர் இருக்கா நம்மளுக்கு, எதுக்காக போய் ஒரு இடத்துல அடிக்கிறோம், எதுக்காக ஒரு இடத்த டிஃபெண்ட் பண்றோம், ஏதாவது ஒரு இது இருக்கா, காசு இருக்கா, அந்த அளவுக்கு நம்மளால நம்ம டாக்டரினுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு நம்மளால முடியுமா? ஏன்னா ஒரு நாடு ராணுவத்தை எதுக்காக உருவாக்குறோம், இப்ப நம்ம ஒரு ராணுவம் இருக்குன்னா அந்த ராணுவம் எதுக்காக சண்டை பிடிக்க போகுது, என்ன காரணம், இப்ப அது செய்யறாங்கன்னா அது நம்மளால முடியுமா, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு திராணி இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் யோசிச்சு ஒரு டாக்டரினா செட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணும், இந்த மாதிரி பண்ணும், இது நம்மளோட ஸ்டெப் பண்ணு, இது நம்ம ஸ்டெப் 2 கோல்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்கும். அதுக்கு ஏற்ப இருக்கா? அதுவும் இவரு வேலரி ஜெலூஷன் அவர்கள் இருக்கும்போது ஹைபிரிட் மெத்தட் இருந்துச்சு. அது வழக்கொழிஞ்சு போச்சு. எதுவும் பெருசா எதுவும் செய்யற மாதிரி தெரியல. இப்பல்லாம் எந்த டாக்டரினும் கிடையாது. சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சண்டை பிடிக்கணுமேன்றதுக்காக பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைனோட ராணுவத்துல இருக்கக்கூடிய நபர்களே வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள் முன்னாடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது டாக்டரின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்ப இன்னொரு செய்தி, நாட்டோட நாட்டோட அலையன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நாட்டோ நார்த் அட்லாண்டிக் அலையன்ஸ். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும், ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கணும். இந்த ஃப்ரேம் ஒர்க் மூலயமா ரஷ்யாவை இந்த கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பால்டிக் சி இந்த ஏரியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவை தடுக்கிறது அப்படிங்கிற இந்த பால்டிக் சி மட்டும் இல்லாம பியாண்ட் ரஷ்யாவோட கப்பல்கள் இருக்கு இல்லையா, நேவல் ஷிப்ஸ், ஸோ அந்த அது கூட போராடுறதுக்கு சண்டை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகணும், கான்ஃபன்ட்ரேஷனுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறது போல நாட்டோ தரப்புல இருந்து வந்து பண்ண இப்ப இருந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். என்டிசின்னு சொல்லுவாங்க, நாட்டோட டிஃபென்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு என்டிசி. ஸோ அவங்க வந்து பண்ண பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க, பேட்டில் ஃபார் த அட்லாண்டிக். இது போல டாபிக் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப இருந்தே ஒரு ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கணும். ஸோ இந்த நாடுனா இந்தந்த நாடுகள்ல இதில் அலைன் ஆகலாம், எவ்வளவு பேர் இருப்போம், ரஷ்யாவோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, எந்த பகுதிகள் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான ஒரு ஸ்டெப் ரெடி பண்ணுவாங்க. அது போல வந்து ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் நம்ம சண்டை பிடிச்சிட்டு இருக்குங்க அப்படிங்கிற சிம்பிளா வந்து பண்ணா அவங்க தரப்புன்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெர்லின் இருக்கிறார், மீட்டிங் முடிச்சுட்டு எங்க போறாருன்னா போலாண்டுக்கு போறாரு.
போலாண்டுக்கு எதுக்கு போறாரு? அது எப்போ? டிசம்பர் 19 போலாண்டுக்கு போறாரு. வார்சாக்கு போறாரு. வார்சா கேபிட்டல் இல்லையா? ஸோ அங்க போறாரு. அங்க போய் மிக முக்கியமான மீட்டிங் போலாண்டோட அதிபர் நவ்ரோக்கி அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, பேச போறார். இதுல என்னென்னலாம் பேச போறார் அப்படிங்கிறத போலாந்து தரப்பு வந்து சொல்றாங்கன்னா, நாட்டு பாதுகாப்பு, செக்யூரிட்டி, வர்த்தகம், எக்கனாமிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் இஷ்யூஸ் அப்படிங்கிறாங்க. என்னது அது ஹிஸ்டாரிக்கல் இஷ்யூஸ்? வரலாறு ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள். எதுக்கு? இந்த தெர்னோபோல் பகுதி அந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ஹியூமன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அதாவது முன்னாடி இனப்படுகொலை பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தோண்டி ஏதாவது பிணங்கள் இருக்கா? இதுபோல வந்து இனப்படுகொலை பண்ணிக்கிறாங்களான்னு ஆதாரத்த தட்டிட்டு இருந்தாரு. அது ஜெலன்ஸ்கி அவர்கள் டோர் ஓப்பன் பண்ணி விட்டிருந்தாரு. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கிறனால, அந்த இடத்துக்கு போய் ஏதாவது செய்வாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அப்போ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொன்னாரு? யாராவது உள்ள வந்தீங்கன்னா, அப்புறம் அங்கேயே இருந்துக்க வேண்டியது தான் அப்படிங்கிற போல சொன்னாங்க இல்லையா? இப்போ போலாண்ட் இப்ப ஹிஸ்டாரிக்கல் இஷ்யூ பேசுறாங்கன்னா, என்ன பேச போறாங்க? இந்த லிவிவ் லுட்டஸ்க்லாம் எங்களுது அப்படிங்கிறவங்க வந்து தவிக்குவாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா ஏதாவது பேச போறாங்களா? அதான் அமைதி பேசுறீங்களா? இது என்கிட்ட விட்டு குடுத்துருங்க அப்படின்னு அவங்களும் ஏதாவது கேட்பாரா? என்ன ஏதுன்னு தெரியல. இது ரஷ்யா ஒத்துக்குவாங்களா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ உக்ரைன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டு, அதாவது சேஃப்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன நடக்குமோன்னு தெரியல. இந்த பேச்சுவார்த்தையோட முடிவு தான் எல்லாத்துக்குமான விடையா இருக்க போகுது. இந்த பேச்சுவார்த்தையோட ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா, அடுத்த பேல பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்து அப்படி இந்த அமெரிக்கா கிட்ட வந்துட்டோம்னா, அசம்பாவிதங்கள் இந்த பிரவுன் யூனிவர்சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துப்பாக்கிச் சூடு நடந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த துப்பாக்கிச் சூடுல வந்து 24 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஷூட்டர். பெஞ்சமின் எரிக்சன் அவர் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது அமெரிக்க தரப்புல. அந்த யூனிவர்சிட்டில போலீஸோட எஸ்கார்ட்டோட அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு போறாங்க. அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேம்பஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 15 மைல் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. பட் அந்த ஷூட்டர் வந்து புடிச்சாச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இந்த பிரவுன் யூனிவர்சிட்டில நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்னால குறைஞ்சது 2 பீப்பிள் 2 நபர்கள் இறந்திருக்கலாம். 9 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு யாரும் அவங்க இவங்கன்னு சொல்லி எதுவும் கை காட்டல. அது வரைக்கும் சந்தோஷம். அமெரிக்கால துப்பாக்கிச் சூடுங்கிறது எப்பவும் போல நடந்துட்டு இருக்கு. அசம்பாவிதம். இது ஒண்ணு அப்படின்னா அடுத்தது கரேபியன் தீவுகள் பகுதியில. ஜெட் ப்ளூன்னு ஒரு விமானம் வந்து பார்த்தீங்கன்னா, பறந்துட்டு இருந்திருக்கு. பேசஞ்சர் ஃபிளைட். அப்படி பறந்துட்டு இருக்கும்போது, ஆ ஏர் டிராபிக் கண்ட்ரோலோட பேசிக்கிறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ரீஃப்யூயலிங் டேங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, நடுவானத்தில திடீர்னு பறந்துட்டு இருக்கு. டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறனால, அப்படி ஒரு விமானம் அங்க இருக்கு அப்படிங்கிறதே இந்த பேசஞ்சர் ஃபிளைட்டுக்கு தெரியல. ஆனா, அந்த விமானத்துக்கு தெரியும் பேசஞ்சர் ஃபிளைட் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அமெரிக்காவோட ராணுவத்துக்கு. பட் இருந்தாலும் அவங்க கண்டுக்கல போல தெரியுது. நடுவானத்தில மோதிருங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. கொஞ்சம் சூதானமா இருந்தனால தப்பிச்சோம். இல்லன்னா மிக பெரும் அளவுல சிக்கல்களா இருக்கு. ஏன்னா டேங்கர் வெடிச்சாங்கன்னா, இடிச்சுதுன்னா வெடிச்சிருந்திருக்கும். பயங்கரமா இழப்புகள் இருந்திருக்கும். இது போல நடுவானத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்படக்கூடியது ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்காங்க. ப்ரா ப்ராப்பரா ரெஸ்பான்சிபிளாவே இல்ல அப்படிங்கிறது போல ஏர் டிராபிக் கண்ட்ரோலோட அந்த பைலட் வந்து பண்ணா கசகசன்னு பேசியிருந்துக்கிறாங்க அமெரிக்காவோட ராணுவத்த பத்தி. இது போல அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது போல நடக்கும். இந்த ராணுவ டைம் இது போல. இந்த நோட்டாம் இதெல்லாம் போடுறாங்க. அது எத்தன நாளைக்கு என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு வேளை வெனிசுலாக்குள்ள அமெரிக்கா கால் எடுத்து வச்சாங்கன்னா, இது இன்னும் மோசமாகும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அடுத்து அப்படியே ஆஸ்திரேலியா கிட்ட வந்துட்டோம்னா, அங்க ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவோட போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சாச்சுங்க சஸ்பெக்ட்லாம் 2 பேர் புடிச்சிருக்காங்க. அது அப்பவே நம்ம வீடியோ பதிவுகளோட பார்த்தோம். 2 சஸ்பெக்ட்ட புடிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுல ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி ஈரான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் இருந்தது இல்லையா? ஆக்சுவலா ஒரு அப்பா, அவரு பையன் 50 வயசு ஆளு. அப்புறம் அவங்களோட பையன் 24 வயசு. இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சுடுற வேலையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஸ் ஃபிளாக் இருந்திருக்குது. அப்படிங்கலாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான சேர்ந்தவங்க சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே ப்ரூஃப்லாம் குடுக்குறாங்க. ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய நபர்கள்லாம். இவங்கள கொண்டு போய் எப்படி ஈரானோட கோக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. எதுக்காக ஈரான கொண்டு வந்து இதில இழுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா இப்ப ஐசிஸ் இருக்கு. ஐசிஸ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கை காட்டுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, இதே நேரத்தில சிரியால வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஸ் அமெரிக்கர்கள் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெக்ஸத் வார் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸத் அவர்கள் காண்டாயிட்டு இருக்காரு இல்லையா அமெரிக்கால. இப்ப ஐசிஸ் வந்து பண்ண ஆஸ்திரேலியா ஒரு தீவிரவாத தாக்குதல்னா, இப்ப இரு நாடுகளும் இணைஞ்சு சிரியால திரும்பி வேலைகள் செய்ய ஆரம்பிப்பாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா, இப்ப சிரியால வந்து பார்த்தீங்கன்னா, தெற்கு சிரியால இஸ்ரேல் ஏற்படுத்தக்கூடிய அந்த நாச வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அத கணக்கெடுக்கிறதுக்காக யுஎன் தரப்புலருந்து வந்துருக்காங்க.
என்னென்ன அத்துமீறல்கள் இஸ்ரேல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு வந்திருக்காங்க. இப்படின்னு பார்த்து இப்போ ஒரு அசம்பாவிதம் வேற நடந்துருச்சு. இது என்ன எடுப்பாங்களா? இல்ல ரத்து பண்ணிட்டு போவாங்களா? அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனைகள் கொஞ்சம் கூட குறையல. இஸ்ரேல் திரும்பவும் காசால வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க. சீனியர் ஹமாஸ் கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்காங்க. இதுக்கு வார்னிங் குடுத்துருக்காங்க. சீஸ் ஃபயர் ட்ரம்ப் அவர்கள் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பிரச்சனையாயிரும் அப்படிங்கறனால மிக பெரும்பாலான மிரட்டல்கள்லாம் போயிருக்கு. அ இஸ்ரேல் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பகுதியிலும் தாக்குதல்ங்கிறது எந்த ஒரு குறையும் இல்லாம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ட்ரூஸ் என்ன? என்ன அமைதி பேச்சுவார்த்தை போட்டோமோ, அத வந்து இஸ்ரேல் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறனால காசா தரப்பு வந்து அழுத்தங்கள் குடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இஸ்ரேல் பிரச்சனைகள் முடியிற மாரி இல்ல. அடுத்து அப்படியே நம்ம தாய்லாந்து கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, பயங்கரமான சண்டைகள். இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்டு பகுதிகள், மலைப்பகுதிகள்ல சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தாய்லாந்து பிடிச்ச பகுதிகள கம்போடியா பிடிக்கிறாங்க. கம்போடியா பிடிச்ச பகுதிகள தாய்லாந்து பிடிக்கிறாங்கன்னு மாறி, மாறி வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. ஹெவியான கிளாஷஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதிகப்படியான வீடியோக்கள் எப்படி ரஷ்யா, உக்ரைன் வருதோ, அதே போல தாய்லாந்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப என்னன்னா, தாய்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா, கம்போடியாவோட சுர்லின் ப்ராவின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இது போல மாறி, மாறி சில பகுதிகள்ல பிடிச்சுக்கிறாங்க. இதுல என்னன்னா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதுங்கு குழிகள் இப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை பிடிச்சு மாறி, மாறி பிடிக்காது. ரெகுலர் ஃபைட் மாரி நடக்க ஆரம்பிச்சுச்சு. இப்ப இது எந்த அளவுக்கான எஸ்கலேஷன் போயிருக்கு அப்படின்னா, தாய்லாந்தோட மிலிட்டரி தரப்புலருந்து வார்னிங் வந்திருக்கு. கம்போடியா தொடர்ந்து எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நாங்க கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் எக்ஸ்போர்ட் கம்போடியாவோட ஃபியூயல் எக்ஸ்போர்ட்ட நாங்க பிளாக்கேட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத மிரட்டல்கள் வந்து பண்ண தாய்லாந்து தரப்புலருந்து வந்திருக்கு. அடுத்தது நேவல் பிளாக்கேட். ஸோ நேவல் பிளாக்கேட் வரைக்கும் வராங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய சிக்கல் திரும்பவும் ஆயில் எக்ஸ்போர்ட்லாம் வந்து பார்த்தா தடை ஏற்படுது அப்படிங்கும்போது, எப்படி வெனிசுவேலால வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிலுக்கு தடையோ, ஸோ இங்க கம்போடியால ஆயில் எக்ஸ்போர்ட்க்கு தடை வருதா? ஸோ அங்க ஒரு செக், இங்க ஒரு செக்கா அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல ஆயில் எக்ஸ்போர்ட் இது போல பல விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு தாய்லாந்து, கம்போடியா அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா கம்போடியா யூஸ் பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சீனாவோட ஆயுதங்களா இருக்கு. ஸோ எல்லா பகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் எக்ஸ்போர்ட், இந்த ஆயில் இது எல்லாத்துக்கும் இந்த அமெரிக்காக்கு எதிரா இருக்கக்கூடிய நாடுகள், அவங்களுக்கெல்லாம் இந்த ஆயில் வரதுல தட்டுப்பாடை ஏற்படுத்தணுன்றதுக்காக, எக்கனாமிய முடக்கணுன்றதுக்காக செய்யக்கூடிய செயல்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. அதுபோல எதுவும் ஆகாம பேசி தீர்த்துக்குவாங்கன்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் YouTube மதிச்சு 4 பேத்துக்கு நம்ம சேனல ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை பை.